பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய உரிமையாளர் இனிப்பு சக்கரவர்த்தி திரு முரளி அவர்களோடு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பயணிக்கலாம். சார், உங்களுடைய ட்ராவல் வச்சு இந்த இனிப்பகத்திற்குள் உங்களுடைய ஆளுமை, உங்களோட அனுபவம் பற்றிலாம் பேசுகிறப்ப நான் திரும்பவும் அப்பாவை பற்றியே தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பிஸ்னஸ் நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது. வெற்றி தோல்விகள்லாம் எப்போதுமே பிஸ்னஸில் இருந்துகிட்டே இருக்கும். தோல்விகள் அதெல்லாம் அப்பா எப்படி எதிர்கொண்டாங்க? நீங்கள் அப்பாட்ட இருக்கிறதுனால இன்றைக்கு உங்களுடைய அனுபவத்தில் தோல்வி அப்படின்னா நீங்கள் அதை எப்படி கையாளுறீங்க? அவருடைய ஆளுமை திறன் தான் சார். அதாவது அப்பா பெருசாக படிக்கலை, நிறைய கற்றுட்ருக்கார். அதாவது இப்போ நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு போய் அவர்கிட்ட உட்கார்றப்போ அந்த பிரச்சனையை கேட்டுட்டு அதுக்கு என்ன தீர்வோ அதையும் சொல்லிவிட்டு அடுத்தது என்னன்னு கேட்பார். வாட் நெக்ஸ்ட் அப்படி அடுத்தது போகலாம். சந்தோஷமானாலும் சரி, சந்தோஷமான ஒரு விஷயம், சரி சரி பார்க்கலாம், அடுத்து என்ன. ஸோ அவர் அவருடைய ட்ராவல் ரொம்ப தூரமாக இருக்குது. இதுலேயே நம்ம இருக்கணும்னு அவர் விரும்ப மாட்டார். அடுத்தது என்ன பண்ணலாம் சொல்லு, அடுத்தது என்ன கொண்டு போகலாம், எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தலாம், என்ன செய்யணும். ஒரு தடவை ரொம்ப நல்லா வியாபாரம், தீபாவளி எப்படி பறந்துன்னு சொல்லி ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு. உடனே அவர் ஒரு 2 நிமிஷம் பேசுகிறேன். இதுக்கெல்லாம் காரணம் யார்? ஜனங்க தானே இவ்வளோ ஒன்று சந்தோஷமாக வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நீ என்ன பண்ணுற? மக்கள் ஒன்று கொடுக்கறதே ஷேர் பண்ணிக்கிட்டார், நீ என்ன பண்ணுற? ஹவு டு யூ டூ இட்? எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கோ. அந்த ஒரு எண்ணங்கள், அந்த ஒரு எண்ணம் நம்மளை நிறைய இடத்துல பயணிக்க வைக்குது. அப்போ தான் அந்த சிஎஸ்ஆர் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டே வருது. தொழிலையும் அதே மாதிரி வித்தியாசமாக கொடுக்கணும்னு நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டு, ஏசி ரெஸ்டாரண்ட்டு, அதெல்லாம் சின்ன சின்ன சந்தோஷம். மைசூர் பாலில் வித்தியாசம், ஹல்வாவில் வித்தியாசம், இதில் எல்லாத்துலேயுமே நிறைய சின்ன சின்ன வித்தியாசங்கள். யூஷுவலோட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், எக்ஸ்பெக்டேஷனோட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ தீபாவளி அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு ஃபெஸ்டிவல். யூஷுவலாக தீபாவளி இஸ் த வெரி பிக் ஃபெஸ்டிவல் ஃபார் தி ஸ்வீட் லவர்ஸ். நாங்கள் என்ன பண்ணுறோம், அதுக்கு ஈக்குவலாக நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு. அப்படி பார்க்குறப்போ கிருஷ்ண ஜெயந்தி இஸ் த நைஸ் அக்கேஷன். லார்ட் கிருஷ்ணா இஸ் பார்ன் த டே, வி மஸ்ட் ஆல் ஹாப்பி. ஸோ அதை கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன்ஸ் வச்சு அதை வீட்டில் நிறைய கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்களுக்கு தெரியும், நெய்யப்பம், சீடை, வெள்ளச்சீடம், அது நிறைய பேர்த்துக்கு இப்போ வீடுகளில் பண்ண முடியாது. பிகாஸ் ஆல் தி பீப்புள்ஸ் ஆர் கோயிங் அவுட். ஸோ அதை ஒரு பேக்கடாக பண்ணி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அப்படின்னு போட்டு ஒரு பாக்ஸஸை போட்டு அதுக்கு ஒரு சிடி ஒன்று கொடுத்து வெண்ணெயெல்லாம் சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட், அன்பு பரிசு, கிஃப்டெல்லாம் கொடுத்து வி வில் மேக் இட் ஒரு தனி ஈவெண்ட்டாக க்ரியேட் பண்ணோம். ஃபென்டாஸ்டிக் ரெஸ்பான்ஸ். கிருஷ்ண ஜெயந்தி பாக்ஸஸ், அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி பாக்ஸஸ், சுட சுட கொலக்கட்டை, விநாயகர் சதுர்த்தி பாக்ஸஸ். அதே மாதிரி இப்போ கார்த்திகை தீபத்துக்கு கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் பாக்ஸஸ். ஸோ இது ஈவெண்ட்ஸ் எங்கெல்லாம் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கோ, என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கோ, இப்போ கிறிஸ்மஸ்க்கு கிறிஸ்மஸ் ட்ரீயில் வி ஆர் புட்டிங் எ கிஃப்ட், புதுசாக ஒன்று டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கெல்லாம் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கோ அந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வி வாண்ட் டு பி எ பார்ட் ஆஃப் தட். அதே மாதிரி இன்னொன்று டிஃப்ரென்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கல்யாணம் அப்படின்னாலே சந்தோஷம், அப்படின்னா டெஃபினட்டாக வி ஆர் த பார்ட். ஸோ யூஸ்வலாக கல்யாணத்தன்னைக்கு இந்த சீர் மட்டும் முன்னாடி நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு காரமெல்லாம் வச்சு வைப்பாங்க. அதுக்குள்ளே மட்டும் நம்ம இருந்துக்காமல் இன்விடேஷன் கொடுக்கறதுலேருந்து மறு அழைச்சி வீட்டுக்கு கூட்டி வர வரைக்கும் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஒர்க் பண்ணி ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் டும்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கோம். உள்ளுக்குள்ளே வரப்போ வெல்கம் ஸ்வீட்ஸ், கல்யாணத்துக்கு உள்ளே வரப்போ வெல்கம் ஸ்வீட்ஸ்னு ஒரு ஸ்வீட்ஸ் கொடுக்குறோம். இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் எ சாக்லேட், சின்ன பீஸ் ஒரு 10 grams ஒரு சாக்லேட் சைஸ்க்கு ஒரு அழகாக ஒரு பாக்ஸில் போட்டு வெல்கம் ஸ்வீட்ஸ். முகூர்த்தம் முடிஞ்ச உடனே சுப முகூர்த்தம்னு ஒரு ஸ்வீட், கல்கண்டு கொடுக்கறதுக்கு போல ஒரு சின்ன ஸ்வீட். பந்தியில் போய் சாப்பிட்றப்போ யூஸ்வலாகவே நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க இலையில் போட்டால், அதுக்கு பதிலாக ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸில் ஒரு 4 ஸ்வீட் வேணால் சாப்பிடலாம், இல்லைன்னா we can take it. நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் ஆனாலும் சரி, ஹவுஸ் செலிப்ரேஷன்ஸ் ஆனாலும் சரி, அதே மாதிரி பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், சதாபிஷேகங்கள், சஷ்டியுப்த பூர்த்தி, இதில் எல்லாம் வி வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் தட். கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய அந்த ட்ராவல் பற்றி பார்க்குறப்போ பிஸ்னஸ் இஸ் ஆல் அபவுட் இன்னோவேஷன்ஸ் தான். நான் கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன, அது சிஎஸ்ஆராக இருக்கலாம், ஒரு சின்ன ஈவெண்ட்டாக இருக்கலாம், அதுக்குள்ளே இருக்கிற அந்த நியூ ஐடியா, அந்த நியூ கான்செப்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அது பயங்கரமாக எல்லாராலையுமே பாராட்டப்படுறது. அதுக்கு பின்னாடி அந்த பிஹைண்ட் த சக்ஸஸ் யார் இருக்கா சார்? யார் இந்த இன்னோவேஷன்? அதாவது இந்த ப்ரோக்ராம்ஸு சிஎஸ்ஆர் ஆத்மார்த்தம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சார். அதில் பெருசாக
ஒரு வியாபார நோக்கத்துக்கு பண்ணுறதல்ல. இட் இஸ் அவர் கமிட்மெண்ட் டு தி சொசைட்டி. கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத சிட்டிசன் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆஸ் அ சிட்டிசன் ஐ வாண்ட் டு டூ சம்திங். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள், இப்போ ஸ்கூல் சில்ட்ரன்ஸாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன்ஸு, அவங்களுக்கு ஃப்ளாகு, நேஷ்னல் ஃப்ளாகு, இந்த மாதிரி நிறைய ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸு. அப்புறம் காலேஜுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரி நிறைய. அது வந்து இயல்பாக அந்த அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவைங்கன்னு அவங்க ஷூலேருந்து பார்க்குறப்போ இயல்பாகவே நீங்கள் இனோவேட்டிவ் வந்துடும். அவங்க ஷூலேருந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு அவங்க ஸ்கூல்லேருந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, யூ கேன் கெட் அன் ஐடியா. அதுக்கு எந்த மாதிரி பெட்டராக நம்ம பண்ண முடியும். ஒரு ஏஜ்டு பர்சனாக இருந்தால் என்ன எதிர்பார்ப்பாங்க, அவங்க ஷூலேருந்து பார்க்குறப்போ வாட் பெட்டர் யூ கேன் டூ ஃபார் தம். மெயின் எய்ம் வாஸ் மேக் தம் ஹாப்பி. கூட்டம் முதல்ல கூட்டம் தமிழ் பேச்சுக்கெல்லாம் கச்சேரிக்கு கூட்டமும் எல்லாமே இப்போ கூட்டம் கம்மியாகிடுச்சு பிகாஸ் ஆஃப் மீடியா ஆர் வாட் எவர் திங்ஸ். இப்போ நாங்கள் என்ன பண்ண, கூட்டம் எங்கே இருக்கோ அங்கே போய் நல்ல விஷயங்களை சொல்கிறோம். எங்கள் கான்செப்டே நாள்தோறும் நல்லது செய்வோம். திட் இஸ் அவர் லோகோ. ஏதாவது ஒரு விஷயம் டெய்லி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நல்லது சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி எவ்வளோக்கு எவ்வளோ க்ரியேட் பண்ணுறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் டிப்ஸாக வரலாம். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இந்த நிறுவனத்திற்குள் எல்லாருமே சொல்கிறது அப்படின்றது தரமான ஸ்வீட், ஹைஜீனான ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிறுவனம் அந்த ஹைஜீன்ற ஒரு வார்த்தையாக இருக்கலாம், அதுக்கு பின்னாடி நிறைய பிரயத்தனம், அதுவும் இந்த மாதிரி ஸ்வீட் இண்டஸ்ட்ரி ஃபுட்டுக்குள்ளெல்லாம் வந்து நிறைய பிரயத்தனம் பட வேண்டியிருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு பிரயத்தனம் பண்ணுறீங்க இந்த ஹைஜீன் தரமான இனிப்பு வகைகளுக்காக? அது ரெண்டு விஷயம் சார். தரமான பொருள் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஃபீலிங் கடைசியில் இருக்கிறவங்க மனசுக்குள்ளே வர பதிய வைக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. நான் நல்லது நினைக்கிறேன், நல்லது கொடுக்குறேன் அப்படிங்கிற எண்ணத்தை எங்கிட்ட இருக்கிற தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் மனசுக்குள்ளேயும் பதிய வைக்கணும். இந்த ட்ராவல் தான் பெரிய விஷயம். இதுக்கு தான் நிறைய எக்ஸசைஸ் பண்ண வேண்டியிருக்கு. செகண்ட் லைன் அடுத்தது எல்லாமே தென் வி கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நெவர் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசிக்காகவே உள்ளே வந்துருச்சு. அப்படிங்கிறப்போ இட் இஸ் நாட் ஓன்லி தட் திங், மணி மேட்டர்ஸ், மணி இஸ் த சப் ப்ராடக்ட். அதுக்கு மேலே அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்கள், நல்லா இருக்கப்பா அப்படின்னு ஒரு சாப்பிட்டு சொல்கிறப்ப கொடுக்குற சந்தோஷம், நல்லா இல்லைன்னா கூட நல்லா இல்லைப்பா பார்த்து செய்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக பண்ணப்பா அப்படின்னு சொல்கிறப்போ அவங்ககிட்டேருந்து வரக்கூடிய நியாயம், தட் மேக் த டிஃப்ரென்ஸ். மணி இஸ் அ சப் ப்ராடக்ட் தான் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், அது வந்து இயல்பாகவே வரும் உங்களுக்கு. இட் இஸ் கம்ஸ் டு யூ. நிச்சயமாக வரும். அது எங்கே நல்லது செய்கிறப்ப நல்லது நடக்கும். ஓகே, டெஃபினட்டாக நல்லது நடக்கும். அந்த நம்பிக்கை வேணும். ஒரு பெரிய அனுபவம் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே உங்களுக்கு இருக்குது, அதுவும் இல்லாமல் அப்பாவோட கைடன்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இவ்வளவு தூரம் எல்லா இடத்துலையுமே நீங்கள் நேரடியாக கல்லால் வந்து உட்காரல, ஒரு ஓனராலாம் இல்லை, இவ்வளவு அனுபவத்திலிருந்து இந்த அனுபவம் உங்களுக்கு என்ன கற்றுத்தந்திருக்கு சார்? இஃப் யூ ஹாவ் அ லவ் வித் எவரிபடி யூ கேன் அச்சீவ் எனிதிங். உங்கள் டீமை நீங்கள் லவ் பண்ணணும். அந்த டீமை நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ லவ் பண்ணுறீங்களோ, எவ்வளோவுக்கு எவ்வளோ விரும்புகிறீங்க, அவங்க வந்து பார்ட் ஆஃப் யூன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, டெஃபினட்டாக தே ஆர் பேக் வித் யூ. அதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வேறு, பர்ஃபார்மர் வேறு. பர்ஃபார்மரை வந்து டெஃபினட்டாக அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பர்ஃபார்மன்ஸை வந்து சொல்லலாம், தம்பி நான் இதை விட பெட்டராக எதிர்பார்க்குறேன், இதை விட இன்னும் கூட நான் பெட்டராக எதிர்பார்க்குறேன், இன்னும் உன்னால் பண்ண முடியும். அந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷனை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த டீமை வந்து இப்படி தான் வேணும் அப்படின்னு நம்ம என்ன முடிவில் இருக்கிறோமோ அந்த மாதிரி டீமை க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம சக்ஸஸ். கிரேட். நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு துறை சார்ந்த மனிதர்களை பேசும் தலைமை சந்திக்கிறப்பையும் அவங்களோட வெற்றியின் ரகசியம் என்ன, அதற்கும் தாண்டி வந்து அந்த ஆன்மாவில் அவங்க இந்த மனிதர்களை எப்படி கணிக்கிறாங்க, கையாளுறாங்க, அந்த உறவுகளை எப்படி பேணுறாங்க அப்படின்றத தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கு. இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சியிலும் ரொம்ப அடிநாதமாக ஒரு பிஸ்னஸ்மேன் பணம் அதுன்றது பை ப்ராடக்ட் தான், அன்பு தான், அன்பின் மூலமாகத்தான் இந்த வெற்றியையே நான் சாத்தியப்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத கேட்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு பொறுத்திருங்க. கடவுள் பயம், தொழில் பயம் இருக்கக்கூடாது. கடவுள் லவ்விங், தொழில் லவ்விங் இருக்கணும். யூ மஸ்ட் லவ் அவர் பிஸ்னஸ்.